வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 155வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தி விழா கொண்டாட்டம். இன்று தமிழகம் முழுவதும் உள்ள ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம். காணொலி வாயிலாக உரையாற்றுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திருநங்கைகளுக்கும் விரைவில் உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை. கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் கீதா ஜீவன் தகவல். மழைக்காலம் முடியும் வரை எங்கேயும் சாலைகளை தோண்டக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.நேரு தகவல். காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக ஆலோசிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை தமிழக அரசு உடனடியாக கூட்ட வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தனது கருத்திலிருந்து எப்போதும் பின்வாங்கப் போவதில்லை. அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியதால் பாஜகவுக்கு எந்த பின்னடைவும் இல்லை என்றும் அண்ணாமலை உறுதி. ஆசிய விளையாட்டுப் போட்டி பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது இந்தியா. ஒரே நாளில் 15 பதக்கங்களை வென்று அபாரம். தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் மழை பெய்யும். இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 155வது பிறந்தநாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. காந்தி ஜெயந்தி தினமான இன்று தமிழகம் முழுவதும் 12,525 கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. அதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக பங்கேற்று உரையாற்றுகிறார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என உரைத்த தேசப்பிதாவின் பிறந்தநாளில் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் பொதுமக்கள் பெரும் திரளாக பங்கேற்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக ஆலோசிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை தமிழக அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை அரசியல் அழுத்தத்தோடு பெற்றிருக்க வேண்டும் என்றும், காவிரியில் தண்ணீரை திறந்தால்தான் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிப்போம் என தமிழக அரசு நிபந்தனை விதித்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா ஆளுநர்கள் அரசியல் பேசுகிறார்கள் என்று அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளுநர்கள் பாஜக மற்றும் RSSன் பிரச்சார பீரங்கிகளாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். திருநங்கைகளுக்கும் விரைவில் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் திமுக மகளிர் அணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழா கருத்தரங்கம் நடைபெற்றது. அதில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், திருநங்கைகளுக்கும் விரைவில் மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட உள்ளதாக கூறினார். அதற்கான கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருப்பதால்தான் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வருகிறது என தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் வானகரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இன்னைக்கு கர்நாடகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வருதுன்னா கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறதுனால தான் தண்ணி வருது. சீதாராமையாவும் சிவகுமாரும் சேர்ந்து வினாடிக்கு 15,000 கன அடி தண்ணீரை திறந்தார்கள். உச்சநீதிமன்றம் சொன்னிச்சுன்னு திறந்த மறாவது நிமிஷமே எடியூரப்பாவும் பொம்மையும் கடும் கண்டனம் தெரிவித்தார்கள். தெருவில் உளுந்து புரண்டாங்க. அதன் பிறகு இன்னைக்கு 4,000 கன அடி தண்ணி வந்துகிட்டு இருக்கு. நாங்கள் காங்கிரஸ் கட்சி தான் அங்கே இருக்கு, அவங்க தான் விடுறாங்க. இப்பயும் அங்கே போராட்டம் நடைபெறுகிறது, அவர்கள் செய்கிறார்கள். போராட்டங்களுக்கு இடையேயும் நாங்கள் தண்ணீர் திறந்து விட்டுருக்கிறோம். முதலமைச்சர் சத்தம் போடாமல் தண்ணியை இந்த ஊருக்கு கொண்டாந்துகிட்டு இருக்கார். பேச வேண்டிய இடத்தில் பேசினார், வர வேண்டிய தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. எதுக்கிறவங்க எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நமக்கு உரிய தண்ணீரை நாங்கள் பெற்றுத் தருவோம், இது உத்தரவாதம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே NLC சுரங்க விரிவாக்க பணிகளை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தினர். சேத்தியாத்தோப்பு அருகே வளையமாதேவி கிராமத்தில் பல நாட்களுக்கு பின் NLC 2வது சுரங்க விரிவாக்க பணிக்கான நிலமனைகளை JCB இயந்திரங்கள் மூலம் சமன் செய்யும் பணி நடைபெற்றது. இதனை அறிந்த வளையமாதேவி கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் அங்கு திரண்டனர். அப்போது தங்களுக்கு சேர வேண்டிய இழப்பீடுகளை வழங்கிவிட்டு பணிகளை தொடங்குமாறு கூறியுள்ளனர். கிராம மக்கள் எதிர்ப்பு காரணமாக வேறு வழியின்றி JCB இயந்திரங்கள் திரும்ப சென்றன.
குன்னூர் அருகே பேருந்து விபத்திற்குள்ளான இடத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், க ராமச்சந்திரன் ஆகியோர் குன்னூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். படுகாயமடைந்தோருக்கு 1,00,000 ரூபாயும், காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் நிவாரணத் தொகை வழங்கினர். பின்னர் உயிரிழந்தோரின் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். படுகாயமடைந்தோர் அதிர்ச்சியில் இருப்பதால் அவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். இந்நிலையில் பேருந்து விபத்திற்குள்ளானதற்கு ஓட்டுநரின் அஜாக்கிரதைதான் காரணம் என்று காவல்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. மலைப்பாதைகளில் விபத்துகள் ஏற்படாமல் இருக்க டிஜிட்டல் போர்டுகளை நெடுஞ்சாலைத்துறை வைக்க வேண்டும் என ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்வு மட்டுமே எழுதிவிட்டு ஓட்டுநர் உரிமம் பெறும் நடைமுறை இருப்பதாகவும், ஏற்கனவே இருந்த மலைப்பாதைக்கான பயிற்சியை ஆர்டிஓ அலுவலகங்கள் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். மலைப்பாதைகளில் ஏறும்போதும் இறங்கும்போதும் கியரிலேயே வாகனங்களை இயக்கினால் பிரேக் பிரச்சினை ஏற்பட்டு விபத்துகள் ஏற்படுவதை தடுக்கலாம் என்று அறிவுறுத்தியுள்ளனர். கோவையில் கோயமுத்தூர் மலையாள பண்பாட்டு மேடை சார்பாக நாட்டுப்புற கலைஞர்களை கௌரவிக்கும் விழா நடைபெற்றது. இதில் தேசிய விருது பெற்ற பழங்குடியின பாடகியான நஞ்சியம்மாவுக்கு விருது வழங்கப்பட்டது. அப்போது பேசிய நஞ்சியம்மா, தனக்கு தேசிய விருது கிடைத்தது பழங்குடி சமூகங்களின் கலை வடிவத்திற்கு கிடைத்த கௌரவம் என கூறினார். தமிழக பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் சங்கத்தினர் சார்பில் பள்ளிக் கல்வித்துறை முதன்மை செயலாளர் உள்ளிட்டோரோடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பணி நிரந்தரம் செய்யக்கோரி பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழக பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ஜேசுராஜா தலைமையிலான குழு பள்ளிக் கல்வித்துறை செயலாளரோடு சென்னை தலைமை செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த ஜேசுராஜா, கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு துறை மூலம் அறிவிப்பு வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் 6வது ஆண்டாக கொழுக்கட்டை திருவிழா நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் 300க்கும் மேற்பட்ட கொழுக்கட்டை வகைகளை செய்து காட்சிப்படுத்தினர். இவற்றில் சிறுதானியங்களில் செய்யப்பட்ட கொழுக்கட்டைகள் அதிகம் கவனம் பெற்றது. மேலும் சிறந்த கொழுக்கட்டைகளை செய்த பெண்களுக்கு சின்னத்திரை நடிகைகள் பரிசுகளை வழங்கினர். மழைக்காலம் முடியும் வரை எங்கேயும் சாலைகளை தோண்டக்கூடாது என துறை சார்ந்த பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே. நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி தில்லை நகரில் துணிப்பை திருவிழாவை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே. நேரு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நேரு, மழை காரணமாக வடிகால் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். சாயந்தரம் மழை பெய்யுது, அதனால கொஞ்சம் தாமதம். ஆனால் அந்த ஒரு வாரத்துக்குள்ள அதிகமான நாளில் முடிச்சிடுவோம். எங்கேயாவது இப்போ முதல்லாம் முழங்கால் அளவு தண்ணி நின்னா கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ கணுக்கால் அளவு தண்ணி நிற்கும் போதே தண்ணி நிற்குதுன்னு சொல்கிறாங்க. மழை பெஞ்சு அரை மணி நேரத்தில் வடிஞ்சிருது. அது கூட சென்னையிலாம் இருக்கிறதுக்கு காரணம் மெட்ரோ ட்ரெயின் வேலை நடக்குது, இபி வேலை நடக்குது, மெட்ரோ வாட்டர் வேலை நடக்குது. இந்த மழை காலம் முடிகிற வரைக்கும் எந்த இடத்துலையும் ரோடை தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் வடியாத அளவுக்கு அரசாங்கம் எல்லா நடவடிக்கையும் எடுத்துருக்கு. செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் 223 போதைப் பொருள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக போலீசார் தெரிவித்துள்ளனர். நடப்பு ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் வரை 9,634 போதைப் பொருள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ள தமிழக போலீசார், அவர்களிடமிருந்து 17,330 கிலோ கஞ்சா உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். கர்நாடக அணைகளில் தண்ணீர் உள்ளபோதிலும் ஒரு சொட்டு கூட தரமாட்டேன் என்பதா என நடிகர் மன்சூர் அலிகான் கேள்வி எழுப்பினார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தண்ணீர் அனைவருக்கும் பொதுவானது என கூறினார். தண்ணிங்கிறது உலக பொதுமறை மாதிரி உயரமாக ஒரு இடத்துல பிறக்கிற தண்ணி கடைநிலை கடலில் போய் கலக்கிற வரைக்கும் அது எந்தெந்த நாடு, எந்தெந்த ஊர், எந்தெந்த மொழி, எந்தெந்த பேசுகிற எல்லா மாநிலங்களுக்கும் நாடுகளுக்கும் அதில் உள்ள விலங்குகள், உயிர் ஜீவனங்கள், மனிதர்கள் எல்லாத்துக்கும் பொதுவானது தான் தண்ணி. அதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அயோக்கியத்தனம், மடத்தனம், முட்டாள்தனம். இதை எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கோங்க, அப்படியே கடல் மாதிரி தகன்னு தான் எல்லா டேம்லேயும் கர்நாடகாவில் தண்ணி மிதக்குது. ஒரு சொட்டு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது இது ஒரு அப்புறம் எதுக்கு ஏக இந்தியா? அப்புறம் எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அனைத்து வாக்குச்சாவடி முகவர்கள் பங்கேற்கும் பயிற்சி முகாம் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என திருமாவளவன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து திருமாவளவன் வெளியிட்ட சுற்றறிக்கையில், 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி முகவர்களை நியமனம் செய்து தேர்தல் பணிகளுக்கான பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கொங்கு பாரம்பரிய ஒயிலாட்டத்தின் 37வது அரங்கேற்று விழா நடைபெற்றது. இதனை திருச்செங்கோடு எம்எல்ஏ ஈஸ்வரன் தொடங்கி வைத்தார். இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 2000 பேர் கலந்து கொண்டு ஒயிலாட்டம் ஆடினர். இந்நிகழ்ச்சி நோபல் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது.
தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியதால் பின்னடைவு இல்லை என்றும் வரும் 2024 மக்களவைத் தேர்தலில் தாம் எதிர்பார்க்கும் அளவுக்கு பாஜகவுக்கு வெற்றி கிடைக்கும் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். எதுவுமே பின்னடைவு இல்லை. 2014 நீங்கள் பார்த்துருக்கீங்க, எதுவுமே பின்னடைவு கிடையாது. அரசியலை பொறுத்தவரை சில விஷயங்கள் வரப்பிரசாதமாக அமையும். அது நமக்கு தெரியாது. சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நமக்கு அது உண்மைத்தன்மை தெரியாது. நடந்து முடிந்த பிறகு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா சில இடத்துல அது சரித்திரமாக தோணும். எனக்கு கிரவுண்ட் லெவல் பல்ஸ் தெரியுதுங்கண்ணா. நான் கிரவுண்டில் இருக்கிற ஆள். நான் எங்கேயுமே உட்காரதில்லை. கம்ப்ளீட்டாக கிரவுண்டில் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் 10 மணி நேரம் டஸ்ட்டில் வியர்வையில் என் கையெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், காயங்கள் எல்லாமே. நான் கிரவுண்டில் இருக்கிற ஆள், மக்களோட மக்களாக இருக்கிற ஆள். எனக்கு பல்ஸ் தெரியுங்கண்ணா. மஞ்சளுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கும் வகையில் தேசிய மஞ்சள் வாரியம் அமைக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் சாலை, ரயில், பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு மற்றும் உயர்கல்வி போன்ற முக்கிய துறைகளில் 13,500 கோடிக்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் பேசிய பிரதமர், கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு மஞ்சள் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டார். முழுகு என்ற இடத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்றும் மோடி தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் 19,260 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொள்கிறார். அங்கு ராஜஸ்தானின் சித்தோர்கரில் சுமார் 7,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் செல்லும் பிரதமர் அங்கு சுமார் 19,260 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புரட்டாசி மாதம் மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி இலவச தரிசனம் செய்ய 24 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. சுமார் 5 கிலோமீட்டர் நீள வரிசையில் இலவச தரிசனத்திற்காக பக்தர்கள் காத்திருந்தனர். பக்தர்கள் வருகையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இலவச தரிசனத்திற்கான டோக்கன் விநியோகத்தை வரும் 7, 8, 14, 15 ஆகிய தேதிகளில் தேவஸ்தான நிர்வாகம் தற்காலிகமாக ரத்து செய்தது. ஜம்மு காஷ்மீரில் 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தில் ஒரு வாகனத்தில் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக சந்தேகத்திற்கு இடமான வகையில் வந்த காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அதில் 30 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் மறைத்து கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது. அந்த போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் அதை கொண்டு வந்த 2 பேரை கைது செய்தனர். சர்வதேச கள்ளச்சந்தையில் இந்த போதைப் பொருளின் மதிப்பு 300 கோடி ரூபாய் இருக்கும் என்று காவல்துறை அதிகாரி மோஹிதா சர்மா கூறினார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் பதக்கப்பட்டியலில் சீனா முதலிடத்தில் நீடிக்கிறது. 132 தங்கம், 72 வெள்ளி, 39 வெண்கலம் என 243 பதக்கங்களை சீனா வென்றுள்ளது. 30 தங்கம், 35 வெள்ளி, 60 வெண்கலம் என 125 பதக்கங்களுடன் தென்கொரியா 2ஆம் இடத்திலும், 29 தங்கம், 41 வெள்ளி, 42 வெண்கலம் என 112 பதக்கங்களுடன் ஜப்பான் 3ஆம் இடத்திலும் உள்ளன. 13 தங்கம், 21 வெள்ளி, 19 வெண்கலம் உள்ளிட்ட 53 பதக்கங்களுடன் இந்தியா 4ஆம் இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கி சுடுதல் போட்டிகளில் இந்தியா அதிக பதக்கங்களை குவித்தது. துப்பாக்கி சுடுதல் போட்டிகள் முடிவடைந்துள்ள நிலையில் அதிலிருந்து மட்டும் இந்தியா 22 பதக்கங்களை வென்றது. இதில் 7 தங்கம், 9 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்கள் அடக்கம். துப்பாக்கி சுடுதலில் ஒட்டுமொத்தமாக இந்தியா 2ஆம் இடம் பிடித்துள்ளது. ஆசிய போட்டிகள் ஆடவர் குண்டெறிதல் போட்டியில் இந்திய வீரர் தஜிந்தர் பால் சிங் தூர் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். தனது கடைசி முயற்சியில் 20.36 மீட்டர் தூரத்திற்கு குண்டெறிந்த தஜிந்தர் பால் சிங் தூர் பட்டியலில் முதலிடம் பிடித்தார். இதன் மூலம் தங்கப்பதக்கத்தையும் தஜிந்தர் பால் சிங் தூர் தட்டி சென்றார். ஆசிய போட்டிகள் ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் பந்தயத்தில் இந்திய வீரர் அவினாஷ் சாப்பில் தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். 3000 மீட்டர் பந்தய தூரத்தை பல்வேறு குறுக்கீடுகளை தாண்டி 8 நிமிடம் 19 வினாடிகள் 50 மணித்துளிகளில் அவினாஷ் சாப்பில் கடந்து முதலிடம் பிடித்தார். இதன் மூலம் தங்கப்பதக்கத்தையும் அவினாஷ் சாப்பில் வசப்படுத்தி அவினாஷ் சாப்பில் சாதனை படைத்தார். கோவை, நெல்லை மலைப்பகுதி, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், குமரி, தென்காசி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 155வது பிறந்தநாள் விழா, நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தி விழா கொண்டாட்டம். இன்று தமிழகம் முழுவதும் உள்ள ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம். காணொலி வாயிலாக உரையாற்றுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருநங்கைகளுக்கும் விரைவில் உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை. கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் கீதா ஜீவன் தகவல். மழைக்காலம் முடியும் வரை எங்கேயும் சாலைகளை தோண்டக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே. நேரு தகவல்.
காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக ஆலோசிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை தமிழக அரசு உடனடியாக கூட்ட வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தனது கருத்திலிருந்து எப்போதும் பின்வாங்கப் போவதில்லை. அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியதால் பாஜகவுக்கு எந்த பின்னடைவும் இல்லை என்றும் அண்ணாமலை உறுதி. ஆசிய விளையாட்டுப் போட்டி பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது இந்தியா. ஒரே நாளில் 15 பதக்கங்களை வென்று அபாரம். தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் மழை பெய்யும். இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.